எங்கள் அம்மாவை சிக்கன் பண்ண சொன்னால் இது அவங்களுக்கு 1 ஸ்பூன் எண்ணெயாமா. வணக்கம் கைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக மசில் மாஸ் ஏற்றுற பயணத்தில் இது நாள் 3. காலையிலே முட்டையும் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு கம்முன்னு உக்காந்துருந்தேன். அப்போ நம்ம கோவிந்த வாடா காஃபி குடிக்க போகலான்னு சொல்ல நானும் போனேன். அங்கே போய் காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாக்கிங் போகலான்னு சொல்லி காலையிலே வாக்கிங் போக கிளம்பிட்டோம். சரின்னு சும்மா நடந்துட்டு இருந்தோம். அப்போ டப்புன்னு எடுத்து ஏர்பாட்ஸை போட்டான். பார்க்க ஏஸ்தட்டிக்காக இருக்கான், ஆனால் என்ன பாட்டை கேட்குறான்னு நீங்களே பாருங்கள். போட்டு அடிக்கதே வாடா தம்பி சிசியா யா என்ட்ரி இருக்கும் அசியா கூட இருந்து புள்ளிய பறிச்சு. ரைட்டு, சிக்கன் ஆர்டர் பண்ணேன். சிக்கனும் வந்து சேர்ந்தாச்சு. சரி, சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலான்னு சொல்லி எல்லா மசாலாவையும் பரபரன்னு போட்டேன். ஆனால் பின்விளைவு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் அப்படியே காரத்தை சமாளிக்க மாம்பழத்தை சூற விட்டு கொஞ்ச நேரம் கழித்து காஃபியை குடிச்சிட்டு நான் வாக்கிங் போகலான்னு கிளம்பிட்டேன். அப்படியே நம்ம வாக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் இந்த முட்டையோட வெள்ளை தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரிக்கிற வேலையிலே இணைஞ்சிட்டேன். இந்த மஞ்சக்கருவை பிரித்து எடுக்கிறதே ஒரு பெரிய வேலையாக போயிடுது. நைட்டுக்காக எக் ஒயிட்டை ரைஸில் போட்டு சாப்பிட்டேன். கூடவே சிக்கனையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போல்லாம் ஒரு விஷயத்தையும் ட்ராக் பண்ணி சாப்பிட்ணுன்றதால வெயிங் மிஷின் எப்போ பார்த்தாலும் கூடவே வச்சுன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சரின்னு மாம்பழத்தை ஜூஸை போட்டு இன்றைக்கி நாளை முடிச்சிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.